பிரபல வங்கியில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக 2 முகமூடி திருடர்கள் உள்ளே புகுந்து பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பித்து சென்றதாக தகவல் வருகிறது என்று டிவியில் பிளாஷ் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. போலீஸ் சைரன் வைத்த வண்டிகள் அங்கும் இங்கும் அசுர வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது. கடற்கரை சாலை வழியே அந்த 2 உருவமும் தப்பித்து ஓடி புதர்மறைவில் 2 உருவமுமே மறைந்து கொண்டது. போலீஸ் வண்டிகள் நகரவுமே, "ஏண்டே குருவாயூரப்பா, ஒரு நிமிஷத்துல மாட்டியிருக்கோண்டா பட்டி பயலே" என்று முகத்தில் மாட்டியிருந்த முகமுடியை கழட்டி தன் தோள்வரை புரண்ட கூந்தலை சரி செய்து கொண்டே திரும்பினாள் ஸ்ரீஜா மோல். வயது 21. "ஏண்டா, நானும் பேங்குக்கு திருட போயிட்டு சிப்ஸ் பாக்கெட்டை திருட்டு இருந்தது நீயாக்கும், என்ன பட்டின்னு பறையாத கேட்டோ" என்று தன் முகத்தில் உள்ள மாஸ்கை கழட்டினான் அவன். கிச்சா கிருஷ்ணமூர்த்தி, வயது 26. துரு பார்வை, செத்தாலும் சேர்ந்தே சாவோம் என்பது போன்று நகமும் சதையுமான நட்போடு இருவர். இருவரும் இருட்டில் தடவி போய் புதர் ஒன்றை தேடி அதை விளக்கினர். தாங்கள் கொள்ளையிட்ட பணப்பெட்டியை அந்த புதர் உள்ளே மறைத்து வைத்தான் கிச்சா. "என்னடா வச்சிட்டியா?" வச்சு இவட நின்னா மாட்டிப்போ, நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம்" என்றபடி இருவருமே அதே போல காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து சாதாரண ஆடையில் மக்களோடு மக்களாக கடந்து சென்று விட்டனர். மறுநாள் காலை அந்த கடற்கரை வீட்டின் முன்பாக கார் வந்து நின்றது. அதில் அவனும் அதே அவளும். "டேய், இதான் அந்த வீடா?" ஸ்ரீஜா வீட்டை அண்ணாந்து பார்த்தாள். வீட்டை பணத்தை போட்டு ஆடம்பரமாக கட்டியிருந்தனர். இதே யார் வீடுன்னு தெரியலையே." "அவட போர்டு இருக்கு கிச்சா, முன்ன போய் நோக்குவோம்" என்று இருவருமே கேட் முன் வாசலில் கொட்டை எழுத்தில் கிடந்த பெயரில் அதிர்ந்து போய் நின்றனர். த்ருவ் சாஸ்திரி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். "அட அம்மே, உன்னை பணத்தை பத்திரமா வைக்க சொன்னா போலீஸ்கார அக்கள் கொண்டு போய் வச்சிருக்க நீ" என்று ஸ்ரீஜா பல்லை கடிக்க, அந்த வீட்டிற்கு மசாஜ் செய்யும் நபர்கள் போல இருவரும் வீட்டிற்குள் உள்ளே நுழைந்தனர். இருவர் கால்களும் விடவெடவென ஆடியது. மாடிப்படியில் இறங்கி வந்த அந்த ஆடவனை கண்டுவிட்டு நடுங்கினர். "ஏன் இவ்வளோ நேரம்?" என்று ட்ராக் பேண்ட் டி ஷர்ட்டில் இறங்கி வந்தான் த்ருவ் சாஸ்திரி. வயது 29. திருமணமாகி 2 மாதம் தான் ஆகிறது. புது மாப்பிளை, அதிலும் காதல் கல்யாணம் வேறு. புது மாப்பிளையின் கலை முகத்தில் தாண்டவமாடியது. "டிராஃபிக் சாரே, அதெங்கில் குறைச்சு லேட்டா வந்து" என்று இவர்கள் சமாளிக்கவும், "ஓ" என்றவன் குதித்து இறங்கி வந்து சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டான். இருவரையும் மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். 32,038 ஓகே என்று அவன் ஸ்ரீஜாவை மேலிருந்து கீழ் வரை பார்த்து கொண்டே கூறினான். "கூஜா, நீ என் பின்னாடி வா." த்ருவின் பின்னால் உள்ளே நுழைந்த ஸ்ரீஜா அறையை சுற்றி பார்த்து கொண்டே நிற்க, கதவை டக்கென்று அடைக்கவும் பயந்து போய் திரும்ப த்ருவ் தான் கதவை மூடி சாவியை எடுத்தான். "சார்." ஆரம்பி." "ஆரம்பிச்சிடலாமே, எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்?" "சரி, மேலிருந்தா இல்ல கீழிருந்தா, முன்னவா இல்ல பின்னவா, ஹெவியாவா லைட்டாவா?" "ஓ, இத்தனை உண்டா?" "இன்னும் நிறைச்சு உண்டே, உங்க விருப்பம் போல செஞ்சு தரப்படும்" என்று ஸ்ரீஜா சுடிதார் ஷாலை குறுக்கால் கட்டிக்கொண்டு மசாஜ் செய்வதற்கு ஆயத்தமாகிட, "குட், உனக்கு எந்த பொசிஷன் பிடிக்குமோ அப்படி பண்ணு." "ஐயோ சாரி, நீங்க பறையும், கஸ்டமர் நீங்க தானே." "டாப் இல்லனா ரிவர்ஸ் பிடிக்கும்" என்றான் நெட்டி முறித்து கொண்டே அவள் அழகை கண்களால் பருகியபடியே. ஏற்கனவே திருமணம் முடிந்த ஒருத்தன் ஸ்ரீஜா கிட்ட என்ன எதிர்பார்க்கறான்? ஸ்ரீஜா இவன் மசாஜ் பத்தி தான் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளே. அந்த அப்பாவி பொண்ணு இந்த கொடூர அரக்கன் கிட்ட இருந்து தப்பிப்பாளா? இவனோ சிற்றின்ப அரசன், அவளை வச்சு பேரின்பம் வாங்காம ஓய மாட்டானே. முறையில்லாத ஒருத்தியிடம் முறை தவறுவது முறையா? இஃது முறையா? கேட்க தவறாதீர்கள் மக்களே.